வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கொள்ளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். கோள் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை ஹோரை செய்யும் சொல்லியிருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கிரகங்கள் தசை நடத்தும் பொழுது தவறான யோக தசைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட நல்ல நாளில் நல்ல ஹோரையில் ஒரு காரியத்தை தொட்டு செய்யும் பொழுது அந்த காரியம் சிறப்பாக முடியும். 1 மடங்கு லாபம் 10 மடங்காக பெருகும். அப்போ உங்கள் முயற்சியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கணும். தொட்ட காரியத்தை ஜெயிக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் சிறப்பாக செய்யணும். அப்படின்னா எந்த ஹோரையில் ஒரு காரியத்தை தொட்டு செஞ்சால் நல்லது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக ஹோரை அப்படின்னாவே ஒரு கிரகத்துடைய மின்காந்த கதிர்வீச்சு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நேரத்தை தான் ஹோரை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹோரைன்னா ஆதிக்கம்னு பேர். கிழமை அப்படின்னா ஒரு நாள் முழுவதும் எந்த கிரகம் உரிமை எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறது தான் கிழமை. வாரம் அப்படின்னா வந்து போகிறனால வாரம் அப்படின்னு சொல்கிறோம். கிரகம் அப்படின்னா கிரகித்தல், ஆகர்ஷ சக்தியை கிரகிச்சு இந்த பிரபஞ்சத்தில் எல்லா விதமான கிரகங்கள் கொடுக்கறனால அது கிரகம்னு பேர் வச்சுருக்கிறோம். அப்போ இந்த ஹோரையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ரொம்ப எளிமை. நாங்கள் சொல்லித்தரோம், அதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதுமானது. ராசி மண்டலங்கிறது வான மண்டலத்தை முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் கற்பனை கோடுகளால் சரிசம 12 பாகங்களை பிரித்து ஒவ்வொரு பாகத்துக்கும் சில அதிபதிகளை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போது மேசத்தின் அதிபதி செவ்வாய், ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன், மிதுனத்தின் அதிபதி புதன், கடகத்தின் அதிபதி சந்திரன், சிம்மத்தின் அதிபதி சூரியன், கன்னியின் அதிபதி புதன், துலாத்தின் அதிபதி சுக்கிரன், விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய், தனுசின் அதிபதி குரு, மகரத்தின் அதிபதி சனி, கும்பத்தின் அதிபதி சனி, மீனத்தின் அதிபதி குரு. இந்த 12 அதிபதிகளையும் நம்ம பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த 12 அதிபதிகளை அடிப்படை ஜோதிடத்தில் எப்படி பிரித்து போட்டிருக்காங்கிற விஷயத்த செயல் விளக்கத்தோட படம் வரைஞ்சி காமிச்சிருக்கிறோம். அப்போ இந்த ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிபதிகளை நம்ம சூரியனை மட்டும் எடுத்து இங்கே சென்ட்ரல் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ஹோரை. பாருங்கள், இந்த சூரியன் எடுத்துக்கிறோம், இங்கே மையத்தை கொண்டு வந்துடுறோம். சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய், இதை வரிசைப்படுத்தினீங்கன்னா ஹோரை கண்டுபிடிச்சிடலாம். பார்த்துட்டிங்கன்னா முதல்ல சூரிய ஹோரை. சூரியனுக்கு அடுத்து சுக்கிரன் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதல்ல சூரியன், அதற்கடுத்து 2வது சுக்கிரன். அப்போ சுக்கிர ஹோரை எழுதிக்கணும். சூரிய ஹோரை, சூரியன், சுக்கிரன், 3வது புதன், 4வது சந்திரன், 'சந்திரனுக்கு அடுத்தபடியா சனி, 5வது சனி, 6வது குரு, 7வது செவ்வாய். சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய், இந்த 7 ஹோரைகளும் ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக மின்காந்த கதிர்வீச்சுகளை பூமிக்கு கொடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த ஹோரைகளில் எந்த ஹோரை காலையில் சூரிய உதயத்துக்கு பின் 1 மணி நேரம் ஆதிக்கம் செலுத்தோ அந்த ஹோரையுடைய பெயரையே கிழமையாக வச்சுருக்கிறாங்க. சூரியனுடைய நாளாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று முதல் ஹோரைங்கிறது சூரிய ஹோரையாக இருக்கிறதுனால தான், அதாவது சூரிய உதயத்திற்கு பின் 2.5 நாளிகைன்னு சொல்லக்கூடிய 1 மணி நேரம் சூரியனோட ஹோரை முதல் ஹோரையை இருக்கிறதுனால தான் ஞாயிற்றுக்கிழமைங்கிற பெயரை கொடுத்தோம். அதற்கடுத்து இந்த சூரிய ஹோரையிலிருந்து 24 ஹோரை கழித்து 25வது ஹோரை சந்திர ஹோரையாக வரும். பார்த்துட்டிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 மணி நேரம் கழிச்சு 25 அப்படிங்கிறது ஹோரைங்கிறது திங்கக்கிழமை வரும். அப்போ சந்திரனோட ஹோரை தான் திங்கக்கிழமை. இந்த சந்திர ஹோரை தொட்டு 24 மணி நேரம் கழிச்சு 25வது மணி நேரம், அதாவது 25வது ஹோரை பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் ஹோரை வரும். பார்த்துட்டிங்கன்னா 1, 2, 3, 4,
5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 24 மணி நேரம் முடிஞ்சதுக்கு பிறகு 25வது மணி நேரம், அதாவது அதுக்கு அடுத்த நாள் காலையில் 6 to 7ங்கிறது செவ்வாய்கோரை வரதுனால செவ்வாய்க்கிழமை வருது. இந்த செவ்வாய்க்கிழமையை தொட்டு 24 மணி நேரம் கழிச்சு 25வது மணி நேரம், அதாவது 25வது ஹோரை பார்த்தீங்கன்னா புதன் தான் வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 மணி நேரம் முடிஞ்சு போய் 24 மணி நேரம் கழித்து 25வது மணி நேரம் சொல்லப்படக்கூடிய அடுத்த நாள் காலையில் 6 to 7ங்கிறது புதன் ஹோரை தான் வரும். இந்த புதன் ஹோரையை தொட்டு 24 மணி நேரம் கழித்து 25வது ஹோரையை பார்த்தோம்னா வியாழக்கிழமை வரும். அதே மாதிரி வியாழக்கிழமை தொட்டு 24 மணி நேரம் கழிச்சு 25வது மணி நேரம் இருக்கக்கூடிய 25வது ஹோரை சுக்கிரன்கிற வெள்ளியாக வரும். சுக்கிரனை தொட்டு உதாரணம் பாருங்கள், சுக்கிரனை தொட்டுக்கிறோம் 1 24 மணி நேரம் கழிச்சு சனி வந்துடும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 மணி நேரம் கழிச்சு 25வது மணி நேரம், அதாவது காலையில் 6 to 7 சனியோடைய ஹோரையாக இருக்கிறனால சனிக்கிழமைங்கிற பேரை கொடுத்துருக்காங்க. அப்போது ஹோரைங்கிறது என்னென்னா மின்காந்த கதிர்வீச்சுகள், எந்த கதிர்வீச்சுகள் அதீதமான முறையில் பூமியில் தாக்கம் முதல்ல செலுத்துதோ அந்த ஹோரையுடைய பேரை கிழமை கொடுத்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் எந்தெந்த காரியங்கள் செய்யலாம், எந்தெந்த காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த காணொலி பதிவில் பார்க்க போகிறோம். பல பேர் செவ்வாய்கோரையை பற்றி தவறான புரிதலோடு இருக்கிறீங்க. செவ்வாய்கோரை எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு, எந்த ராசிக்காரங்களுக்கு, எந்த லக்னக்காரங்களுக்கு நன்மை செய்யுன்னு பார்த்துடலாங்க. செவ்வாய் கிரகத்துக்கு இன்னொரு பெயர் இருக்குது, மங்களன்னு பேர். ஜோதிட சாஸ்திரத்தில் 3/4 பாவியாக செவ்வாயை சொல்லியிருக்கிறாங்க, இருந்தாலும் மங்களன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் மங்களன் அப்படின்னு சொல்லியிருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா, நெருப்பில் நீங்கள் எந்த ஒரு பொருளை போட்டிங்கனாலும் அதோட தன்மையில் இருக்காது, அதோட தன்மை மாறிடும். அப்போ செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம். இருந்தாலும் கூட வீட்டுக்கு முதல்ல குடி போகிறீங்க, என்ன செய்வீங்க? யாக வளர்த்தி தான் உள்ளே போவீங்க. ஒரு கோயில் கும்ப அபிஷேகம் பண்ணுறீங்க, யாகசாலை வளர்த்தாமல் அது நிறைவு பெறாது. அப்போ யாகம், பூஜை, புனஸ்காரம் எங்கே எடுத்தீங்கனாலும் சரி, தீப ஒளி இல்லாமல், அந்த நெருப்போட சுடர் இல்லாமல் உங்களோட எண்ணங்கள், விருப்பங்கள், ஆசைகள் பூர்த்தி ஆகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நெருப்பு நல்லதுக்காகவும் பயன்படுது, கெட்டதுக்காகவும் பயன்படுது. அதே காட்டு தீயாக மாறுச்சுன்னா ஊரையே அழிச்சிட்டு போயிடும். அப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உக்கிரமான நெருப்பு சார்ந்த கிரகமாக இருக்கிறனால சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் மட்டும் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களே தவிர, இது இல்லாமல் பல நல்ல காரியங்களை தாராளமாக செவ்வாயோட ஹோரையில் செய்யலாம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே கெடுதல் செய்வாரானா கண்டிப்பாக செய்ய மாட்டார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் குரு அணி லக்னங்களுக்கு நல்லதே செய்வார். மேசம், விருச்சிக லக்னம், தனுசு, மீன லக்னம், கடகம், சிம்ம லக்னம், இந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் யோகம் செய்ய கடமைப்பட்டவர். யோகத்தை கண்டிப்பாக தன்னோட திசைகளை தருவார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நேரத்தில் எப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ஹோரையாக பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்கிற விஷயத்த இந்த காணொலி பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வீரம், விவேகம், தைரியம், போர்க்குணம், பிடிவாதம் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறனால இந்த செவ்வாய் ஹோரையில் எந்தெந்த காரியங்களை செய்யலான்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் ஹோரை, செவ்வாய் ஹோரைன்னா செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், பிடிவாத குணம் இருக்கக்கூடிய கிரகம், தைரியம் இருக்கக்கூடிய கிரகம். செவ்வாயை நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போது நிலபுலங்கள் வாங்கிறது, நிலபுலங்கள் பிடிக்கிறது, விவசாய பூமி பிடிக்கிறது, பத்திர பதிவு பண்ணுறது, இது எல்லாத்தையும் செவ்வாய் ஹோரையில் செய்யலாம். சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளை தான் தவிர்க்க சொல்லியிருக்காங்களே தவிர நிலபுலம் பிடிக்கிறத நல்ல காரியங்கள் அது தாராளமாக செவ்வாய் ஹோரையில் செய்கிறது சிறப்பு. ஏன்னா பூமிக்கு காரணகர்த்தா செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் தான் கட்டடம், கட்டுமானம், நிலபலங்கள் பிடிக்கிறது, பிரம்மாண்டமான வீட்டை கட்டுறது, பெரிய அளவில் இடத்த பிடிச்சி போடுறது, ஜமீன்தாராக இருக்கிறது, இப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வளர்த்துருக்கும். செவ்வாய் வளர்த்துருக்கனால தான் தீர்க்கமான முடிவெடுத்து எந்த ஒரு காரியத்தையும் துரிதமாக செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்.
அதற்கு அடுத்தபடியாக உணவகம். பூமியில் இருந்தால் உணவுகள் கிடைக்கிறதுனால செவ்வாய் தான் பூமிக்காரகன். பூமியில் இருந்தால் உணவுப் பொருள் கிடைக்கிறதுனால உணவகம் வைக்கிறதுக்கும் ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கும் அதே மாதிரி காய்கறிகள் விற்கிறதுக்கும் விவசாய சம்பந்தப்பட்ட பூமிகள் பிடிக்கிறதுக்கும் விவசாயத்தில் ஆதாயம் தர்றதுக்கும் எல்லாத்துக்குமே காரணத்தான் செவ்வாயாக இருக்கிறதுனால நீங்கள் ஹோட்டலோ உணவு சம்பந்தப்பட்ட தொழிலோ பேக்கரியோ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய் ஹோரையில் தொடங்கலாம். நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயமும் செவ்வாய் ஹோரையில் தொடங்கும் பொழுது மிகச்சிறப்பான முறையில் ஆதாயமும் லாபமும் அபரிமிதமாக கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் தான் பூமிக்காரகன், செவ்வாய் தான் நெருப்புக்கு காரணகர்த்தா. அப்போ பார்த்துட்டிங்கன்னா உணவு இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் கண்டிப்பாக தேவை. அப்போ நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உணவை நிலப்பிராணனை நம்ம எடுத்துக்கிறோம். அது நெருப்பில் சமைச்சு சாப்பிடும் பொழுது நெருப்பு பிராணனை சேர்ந்து இணைஞ்சிரும். நல்ல காற்றை இயல்பாக சுவாசிக்கும் பொழுது காற்று பிராணன் இணைஞ்சிரும். நீங்கள் தண்ணி குளிக்கிறனாலேயோ நீர் பிராணன் இணைஞ்சிரும். நல்ல தூக்கம் இருந்துச்சுன்னா ஆகாய பிராணன் இணைஞ்சிரும். அப்போது நிலத்திற்கும் நெருப்புக்கும் காரணகர்த்தவாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஹோரையில் நீங்கள் யோகா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறது, ஜிம்முக்கு போகிறது, அந்த நேரத்தில் இறைச்சி உணவுகளை எடுத்துக்கிறது, இதெல்லாம் சீக்கிரம் செரிமானம் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கும். செவ்வாய் ஹோரையில் அசைவ உணவு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, அல்லது இறைச்சி கடை ஆரம்பிக்கிறீங்க, மீன் கடை ஆரம்பிக்கிறீங்க, எல்லாத்துக்கும் மேலே துரித உணவகம் சார்ந்த தொழில் ஆரம்பிக்கிறீங்க, யோகா சென்டர் ஆரம்பிக்கிறீங்க, ஜிம் ஆரம்பிக்கிறீங்க, உடற்பயிற்சி கூட ஆரம்பிக்கிறீங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஹோரையில் தொடங்குறது மிகவும் சிறப்பு. உணவு இல்லைன்னா ஒரு மனிதனுக்கு எதுவுமே கிடையாது. உணவு தான் மிகவும் முக்கியம். அந்த உணவு பொறுத்த வரைக்கும் நெருப்பு மூலயமா அந்த உணவு சமைச்சு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நெருப்பு பிராணனும் நிலப்பிராணனும் ரெண்டு சேர்ந்து இணையும். அதற்கு அடுத்தபடியாக ரத்தம். எங்கள் உடம்புல ரத்தம் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக விவேகமாக துரிதமாக ஓடி ஆடி செய்ய முடியும். அந்த ரத்தத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கிற செவ்வாய். அப்போ விவசாயத்தில் பொறுத்த வரைக்கும் கேரட், பீட்ரூட், பிளம்ஸ், ஆப்பிள், பெரிய நெல்லிக்காய், இது மாதிரி உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் ரத்தத்தை விருத்தி செய்யக்கூடிய பொருட்களாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட உணவுப் பொருட்களை செவ்வாய் ஹோரையில் பயிரிட்டிங்கன்னா உங்களுக்கு அபரிமிதமான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இரத்த பரிசோதனை நிலையம் ஆரம்பிக்க போகிறீங்க, அதே மாதிரி பிளட் பேங்க் ஆரம்பிக்க போகிறீங்க. இப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஹோரையை பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து ஃபார்மசி, மருந்தகம். இன்றைக்கி மருந்து இல்லைன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் பாதி உயிர் கிடையாது. அப்போது மருந்து மனிதனோட வாழ்க்கையில் 25% செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட மனிதருக்கும் வயோதிகமாகும் போது மருந்து இல்லாமல் உடம்பு இயங்காது. அப்போது அந்த மருந்தகம் ஃபார்மசி ஆரம்பிக்கிறீங்கன்னா செவ்வாய் ஹோரையில் ஆரம்பிக்கிறது மிகவும் சிறப்பு. மருத்துவம், நீங்கள் எம்பிபிஎஸ், அலோபதி படிக்க நினைக்கிறீங்க, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, அக்குபஞ்சர், டிப்ளமோ மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, இசிஜி, அதற்கடுத்து ரத்த பரிசோதனை நிலையை வைக்கிறதுக்காக படிக்கிறீங்க, அசிஸ்டன்ட் நர்சிங் படிக்கிறீங்க, பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்க நினைக்கிறீங்க. இப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஹோரையை தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு படிப்புக்காக உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல முறையில் படித்து வந்துடுவீங்க. ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வீரத்தையும் தைரியத்தையும் குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால மருத்துவர்களை பொறுத்தவரை ரத்தத்தை பார்த்து மயங்கி விழுந்துட்டாங்கன்னா எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது? அப்போது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வீரம், தைரியம், விவேகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால நம்மளாம் ஊசியை தொட்டு அடுத்தவங்க குத்த போனால் கை நடுங்கும். ஆனால் டாக்டரை பொறுத்தவரை பேசிக்கிட்டே ஊசி போடுவாங்க, கையெல்லாம் நடுங்காது. ஆப்ரேஷன் பண்ணும்போது கை நடுங்காது. என்ன காரணம்னா செவ்வாய்னா வீரத்தையும் தைரியத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறனால செவ்வாய் வளர்த்திருக்கவங்க மட்டுமே கண்டிப்பாக மருத்துவ சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பாங்க, மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறையில் சாதிப்பாங்க. எம்பிபிஎஸ் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க, மருத்துவம் சம்மந்தப்பட்ட பிற துறையில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க, முதல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி போடக்கூடிய நேரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஹோரையாக இருந்தால் மிகவும் சிறப்பு. அதற்கடுத்து ஆளுமை வேறு, அதிகாரம் வேறு. ஆளுமைனா என்ன அப்படின்னா முதலமைச்சருங்கிறது ஆளுமை, ஆனால் அவரே போய் எல்லா இடத்துலையும் வேலை செய்ய முடியாது. அதிகாரங்கிறது என்னென்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஒரு சில பொறுப்புகள் அந்தந்த மாவட்டத்துக்கு ஒப்படைச்சிடுவாங்க. அவங்களே பார்த்து எல்லா முடிவும் எடுத்துக்க வேண்டியதான், விஷயத்தை மட்டும் தலைமைக்கு கொண்டு போவாங்க. அப்போ ஆளுமை வேறு, அதிகாரம் வேறு. ஆளுமைக்கு அருகாமையிலிருந்து செயல்படுறது அதிகாரம். அப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ் சார்ந்த துறையில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது மாதிரி அகாடமிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, செவ்வாய் ஹோரையை பயன்படுத்துறது நல்லது.
போலீஸ் ட்ரைனிங் போகணும்னு நினைக்கிறீங்க, இராணுவ சம்பந்தப்பட்ட துறையில் போகணும்னு நினைக்கிறீங்க, மலையேற்ற பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, செவ்வாய் ஹோரையை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. அப்போ அதிகாரம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், போலீஸ், இராணுவம் இப்படிப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி துறையில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு அகாடமிக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக செவ்வாய் ஹோரையை பயன்படுத்துங்க. கட்ட பஞ்சாயத்து, இந்த வம்பு வழக்கு பிரச்சனை இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நபரை நாடி போகிறீங்க, சுமூக தீர்வு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, உட்காந்து பேசணும்னு நினைக்கிறீங்க, சுமூகமான முறையில் பிரச்சனை இல்லாமல் வழக்குகளை முடிச்சுக்கணும்னு நினச்சிக்கிறீங்க. அப்போது பொதுவான மனிதரை சந்திக்கும் பொழுது அது அரசியல்வாதியாக இருக்கலாம், இல்லை அரசு துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம், இல்லை போலீஸ் அந்த துறையாக இருக்கலாம், இல்லை நீதிபதியாக இருக்கலாம், வழக்குரைஞர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி செவ்வாய் ஹோரையில் அவங்க பார்க்க போனீங்கன்னா அந்த காரியம் நல்லபடியாக முடியும். பழங்காலத்தில் கிராமத்தில் பார்த்துட்டிங்கன்னா நாட்டாமை, கணக்கு புள்ள, கொத்துக்கர்ற, தர்மகர்த்தா அப்படின்னு சொல்லி ஊருக்குன்னு ஒரு பெரியவங்களை நியமிச்சு வச்சுருப்பாங்க. ஒருக்கு நல்லதோ கெட்டதோ அந்த ஊருக்குள்ள நடக்கணும் அப்படின்னா அவங்கள சந்திக்க போகக்கூடிய நேரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஹோரையில் போவாங்க. அப்போ இந்த கட்ட பஞ்சாயத்துனா தவறாக நினச்சிக்காதீங்க. பெரிய மனிதர்களை, முக்கியத்துவம் இருக்கக்கூடிய மனிதர்களை சந்திக்க போகிற நேரம் வந்து கட்ட பஞ்சாயத்து நம்ம எழுதியிருக்கிறோம். அன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறைகள் மாறி இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா பிஏஓ, அதுக்கப்புறம் தாசில்தார், டெப்டி தாசில்தார் இப்படி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, இவங்களை நீங்கள் ஒரு பொதுவாக ஒரு மனு கொடுக்க போகிறீங்கன்னா செவ்வாய் ஹோரையை பயன்படுத்துறது மிகவும் சிறப்பு. அதற்கடுத்தபடியாக விஸ்வாசமானவர்கள். விஸ்வாசமானவர்கள் யாருன்னா அப்படின்னா தொண்டர்கள் வேறு, நற்பணி மன்றம் வச்சு நடத்துகிறவங்க வேறு. நற்பணி மன்றம் வச்சு நடத்துகிறவங்க விஸ்வாசமானவர்கள். ஒரு நடிகர்களுக்கு சங்கம் வச்சு நடிகர் சங்கத்தில் நற்பணி மன்றம் துவக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய் ஹோரையை பயன்படுத்துறது மிகவும் சிறப்பு. விஸ்வாசமிக்க நற்பணி மன்றத்தை வச்சு நடத்துகிறவங்களை பொறுத்த வரைக்கும் டிவோட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கூடவே இருந்து விசுவாசமாக பணிவிடை செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஹோரையில் ஒரு விஷயத்தை தொடங்கி ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா, நற்பணி மன்றத்தை ஆரம்பிச்சிங்கன்னா, டிவோட்டிஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த காரியம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அற்புதமான சேவையாக மாறும். அதற்கடுத்தபடியே தொண்டர்கள். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கீழே இருக்கும் தொண்டர்கள் தன்னோட உயிரை கூட பணையம் வைப்பாங்க. இந்த தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அறிவை பயன்படுத்த மாட்டாங்க. தலைமை என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்பாங்க. தலைமை என்ன சொல்லுதோ அதை செய்வாங்க. உயிரையும் கொடுக்க துணியக்கூடிய நபர்களை பொறுத்தவரை தொண்டர்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த டிவோட்டிஸாக இருக்கிறவங்க, விசுவாசமானவர்களாக இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும், நற்பணி மன்றனை வச்சு நடத்துகிறவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குடும்பத்தையும் பார்ப்பாங்க. தன்னுடைய அறிவுக்குட்பட்டு என்ன விஷயம் செய்யணும், எந்த விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சீர்தூக்கி பார்த்து செய்யக்கூடிய நபர்கள் விசுவாசமானவர்கள். அதற்கடுத்தபடியாக செம்பு பாத்திரங்களை பொறுத்த வரைக்கும் செம்பு, பித்தளை, பிராஸ் இது மாதிரி விஷயத்த உருவாக்குறவங்க, சிலையை வடிக்கிறவங்க, பாத்திரத்தை உற்பத்தி பண்ணுறவங்க இப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஹோரையை தொடங்கி அந்த நேரத்தில் அந்த கடையை வச்சாங்கன்னா அபரிமிதமான லாபம் கிடைக்கும். பாத்திர உற்பத்தி எப்படிப்பட்ட பாத்திரமாக, எவர் சில்வராகட்டும் சரி, பித்தளையாகட்டும் சரி, செம்பாகட்டும் சரி, இந்த பாத்திரம் உற்பத்தி பண்ணுறவங்க, பாத்திரத்தை தயாரிக்கிறவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஹோரையை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அப்புறம் தெய்வத்துக்கு சில விஷயத்தை வந்து வேண்டுதல் வச்சுருக்கிறீங்க, அந்த வேண்டுதலை நிறைவு செய்யணும் அப்படின்னா செவ்வாய் ஹோரையை பயன்படுத்துறது மிகவும் சிறப்பு. அப்போ தெய்வ வேண்டுதல் நிறைவு. உங்கள் ஒரு காரியத்தை நினச்சி வேண்டி முடித்து அந்த காரியம் நடந்ததுக்கு பிறகு அந்த வேண்டுதலை பொறுத்த வரைக்கும் நிறைவு செய்யக்கூடிய நேரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஹோரையில் செய்கிறது மிகவும் சிறப்பு. தெய்வ கைங்கரியம், தெய்வ ஆராதனை, தெய்வத்துக்கான கொண்டாட்டம், அக்னி எடுக்கிறது, அக்னி சிட்டு எடுக்கிறது, அழகு குத்துறது இப்படிப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஹோரையில் செய்கிறது மிகவும் சிறப்பு. அதற்கடுத்தபடியே பார்த்துட்டிங்கன்னா ஆயுத கிடங்கு, ஆயுதங்கள்லாம் பாதுகாக்கக்கூடிய கிடங்கை முதல்ல கட்டுறீங்க அப்படின்னாலோ திறப்பு விழா கொண்டாடுறீங்கனாலோ செவ்வாய் ஹோரையில் செய்கிறது நல்லது. வெடிமருந்து, ஈடி, துப்பாக்கி தொழிற்சாலை இப்படிப்பட்ட தொழிற்சாலைகளை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது செவ்வாய் ஹோரையில் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் அரசியல் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னா செவ்வாய்னு ஒருத்தர் இல்லைன்னா உலகத்தில் எங்கேயுமே போர் வராது. ஏன்னா போருக்கு தேவையான இராணுவ தளவாடங்களை சில நாடுகள் பெரிய அளவில் உற்பத்தி பண்ணி பத்திரமா வச்சுருக்கும். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை வரல, மூட்டி விடல, பிரச்சனை நடக்கலை அப்படின்னா இந்த பொருட்கள் அப்படியே இருந்து வேஸ்ட்டாக போயிடும். அப்போ 2 நாடு சண்டை போட்டுச்சுன்னா தான் இந்த பொருட்களை விற்று உலக அரசியல் பண்ண முடியும்னு புரிஞ்சுங்க. அப்போ இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அழிவுக்கும் காரணகர்த்தா, ஆக்கத்துக்கும் காரணகர்த்தா. ஒரு தீ ஆக்கத்துக்கும் பயன்படும், அழிவுக்கும் பயன்படும் புரிஞ்சுக்குங்க. அப்போ செவ்வாயோடைய முதன்மையான காரகத்துவம் பார்த்துட்டிங்கன்னா அழிவுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறனால வெடிமருந்து, ஈடி, துப்பாக்கி தொழிற்சாலை, பட்டாசு உற்பத்தி இப்படிப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய் ஹோரையில் ஆரம்பிக்கிறது நல்லது. இது மாதிரி கடைகளோ, பட்டாசு கடை ஆரம்பிக்க போகிறீங்க, பட்டாசு கடையை தொடங்க போகிறீங்க, இல்லை பட்டாசுக்கான குடோன் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா செவ்வாய் ஹோரையில் திறந்து தொடங்கி வைக்கிறது மிகவும் சிறப்பு. அதற்கடுத்தபடியாக கட்டடக்கலை, கட்டடம், கட்டுமானம்,
கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஜினியரிங் சார்ந்த படிப்பு, கட்டடக்கலையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயம் செவ்வாய் தான். செவ்வாய் ஒருத்தருக்கு வளர்த்துருந்தால் தான் செங்கல் சூளையில் செங்கலை இருக்க முடியும், செங்கல் சூளையில் நிறுவனராக இருக்க முடியும், இல்லை ஆஸ்பெக்ட்ஸ் கல்லை உருவாக்க முடியும், கம்பியை உருவாக்க முடியும். கட்டடங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் அது சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களும் செவ்வாய் ஹோரையில் ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அபரிமிதமான லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கும். செவ்வாய் ஹோரைனா கெட்டதும் தப்பு தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அப்படியே மங்களன்னு பேர் கொடுத்துருக்காங்க. ஏங்க நிலப்புலம் பிடிக்கிறது, நிலத்தை பத்திர பதிவு பண்ணுறது, வீடு கட்டுறது, வீடு பிரம்மாண்டமான கட்டுறது, இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. அப்போது பூமிக்கரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரைக்கும் யாருக்கு வலுக்கலையோ அவங்க வீடு கட்ட முடியாது, சொந்த வீட்டில் குடியிருக்க முடியாது. நிறைய அப்பார்ட்மெண்ட் கட்டி விட்டுருப்பாங்க. பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் அவருக்கு வளர்த்துருக்கும். செவ்வாய் தோஷம் இருந்தால் என்ன, செவ்வாய் தோஷம் இல்லாட்டி என்ன. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கு மட்டும்தான் ஆகாது, மற்ற எல்லா விஷயத்துக்கும் வேணும். ஒரு தைரியம் வேணும், வீரம் வேணும், விவேகம் வேணும், உடல் ஆரோக்கியம் வேணும், கட்டுமஸ்தான உடல் வேணும். இது எல்லாத்துக்கும் செவ்வாய் காரணம் இருந்தால் அது செவ்வாய் எப்படி கெட்டவன் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரில. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்காக மட்டும்தான் கெட்டவன் சொல்லி நாங்கள் பதிவு பண்ணுறோமே தவிர, அதாவது எந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானமாக இருக்கக்கூடிய 7ஆம் இடத்துல இருந்தால் முரண் வாக்குவாதங்கள் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, முரண்டு பிடிப்பாங்க, பிடிவாதம் இருக்கும், முன்கோபியாக இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாதுன்னு பொதுவாக சொல்லி வச்சுருக்காங்க. அது தவிர அதற்கும் நிறைய விதிவிலக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கங்க. அப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மங்களன் நிறைய பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டணும், நீச்சல் குளத்தோட வீடு கட்டணும், பிரம்மாண்டமான வீடு கட்டணும், அழகான வீடு கட்டணும், உயிர் இருக்க வரைக்கும் வாடகை வீட்டுக்கே போகக்கூடாது. செவ்வாய் உங்கள் ஜாதத்தில் வளர்த்துருக்கும். அது 2 இருந்தானே, 4 இருந்தானே, 7 இருந்தானே, 8 இருந்தால் 12 இருந்தானே. செவ்வாய்க்கு குருவுடைய பார்வை, குருவுடைய தொடர்பு, சுக்கிரனுடைய பார்வை, சுக்கிரனுடைய இணைவு, இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான முறையில் வீடு கட்டுவீங்க. அப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வளர்த்துருக்க வேண்டும். அப்படிப்பட்ட செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கட்டடக்கலைக்கு காரணகர்த்தா. நீங்கள் இன்ஜினியர் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, சிவில் இன்ஜினியர் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வளர்த்துருக்கும். செவ்வாய் வளர்த்தலைன்னா கண்டிப்பாக இன்ஜினியர் முடிக்க முடியாது. அப்போது கட்டடக்கலையை தொடங்கக்கூடிய நேரம் சுபஹோரையாக இருந்தாலும் கூட அந்த கட்டடத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குறது செவ்வாய் ஹோரையில் வாங்கிறது மிகவும் சிறப்பு. அதற்கடுத்தபடியே சிற்பக்கலை. கட்டடக்கலை வேறு, சிற்பக்கலை வேறு. சிற்பக்கலைக்கு இன்னும் நுண்ணியமான அறிவு தேவை. ஒரு பாறையில் சிலை வடிக்கிறீங்க, ஒரு பிராஸ்ன்னு சொல்லக்கூடிய பித்தளையிலையோ இல்லை செம்புலையோ சிலை வடிக்கிறீங்க, இல்லை ஈயத்தில் வடிக்கிறீங்க, இது எல்லாமே பார்த்திங்கன்னா செவ்வாய் வளர்த்துருக்கணும். அப்போ செவ்வாய் உங்கள் ஜாதத்தில் வளர்த்துருந்து செவ்வாய் ஹோரையை பயன்படுத்தி சிற்ப சிலைகளை வடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த சிற்பங்களை பொறுத்த வரைக்கும் எந்த தோஷமும் குற்றமும் இல்லாமல் நல்லபடியாக வடித்து முடிச்சிருவீங்க, தடங்கள் ஏற்படாது. வழக்கு மன்றங்களாக நாடி போகிறீங்க, ஜாமீன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது மாதிரி பிரச்சனைக்கு பல நாட்கள் அலையிறீங்க, பொது மனிதரை பிடிச்ச ஒரு விஷயத்தை தீர்க்கணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் செவ்வாய் ஹோரையை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியும். தெய்வ வழிபாடு, தெய்வ கைங்கரியம், யாகசாலை வளர்த்துறது, யாக குண்டத்தை வளர்த்துறது, ஹோமத்தை வளர்த்துறது, வீட்டுக்கு புண்ணியாசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த யாகசாலை ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் செவ்வாய் ஹோரையில் தொடங்குறது மிகவும் சிறப்பு. பூக்குழி இறங்குவாங்க, அக்னி குண்டத்தை வெட்டுறது செவ்வாய் ஹோரையில் செய்கிறது மிகவும் சிறப்பு. பெரும்பாலான கோவில்களில் பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் பூக்குழி இறங்குவாங்க. நிறையா கோயில் இன்னும் கிராமத்தில் பாருங்கள், செவ்வாய்க்கிழமை பூக்குழி அக்னி குண்டம் இறங்குறத எல்லா கோயில்களையும் பார்க்கலாம். காரணம் என்னென்னா, செவ்வாய்னா முருகக்கடவுள், செவ்வாய்னா பெண் தெய்வம் அம்மன். அப்போ உக்கிரமாக இருக்கக்கூடிய அம்மனாக இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு அல்லது பகவதி அம்மனுக்கு, இப்படிப்பட்ட அம்மனை பொறுத்த வரைக்கும் செவ்வாயாக சித்தரிச்சு வச்சுருக்கிறதுனால, செவ்வாயாக உருவப்படுத்தி வச்சுருக்கனால இந்த பூக்குழி இறங்குறது எல்லாமே அம்மன் கோயிலில் தான் இறங்குவாங்க. அப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு உகந்ததாக விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை அன்று தான் பூக்குழி அக்னி குண்டம் இறங்குவாங்க. பல இடத்துல பார்த்துருப்பீங்க. அதற்கடுத்தபடியாக விளையாட்டுத்துறையில் சாதிக்க நினைக்கக்கூடிய அத்தனை நபர்களும் செவ்வாய் ஹோரையை பயன்படுத்துங்க. விளையாட்டுத்துறையில் முதல்ல குழந்தை சாதிக்க நினைக்காது. கிரிக்கெட்டாக இருக்கலாம், டென்னிஸாக இருக்கலாம், வாலிபாலாக இருக்கலாம், எந்த துறைக்கும் கைகால் அசைவு இருக்கணும். அந்த கைகால் அசைவு நல்லா இருக்கணும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஹோரையில் ஒரு விஷயத்தை தொடங்குற காரியம் சிறப்பாக முடியும். அப்போ விளையாட்டுத்துறையில் வில் பயிற்சி, வால் பயிற்சி, நீச்சல் பயிற்சி, ஜிம்னாஸ்டிக் பயிற்சி, உங்கள் உடம்பு வளைச்சி நிமித்தி எந்த வேலை செஞ்சீங்கனாலும் சரி செவ்வாய் ஹோரையில் பயன்படுத்துறது நல்லது. நீங்கள் ஜிம்முக்கு முதல்ல போகணும்னு நினைக்கிறீங்க, யோகா கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஜிம் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸை வாங்கி விற்றுட்ருக்கிறீங்க, இவங்கெல்லாம் செவ்வாய் ஹோரையை பயன்படுத்தும் பொழுது அபரிமிதமான லாபம் கிடைக்கும். அப்போ ஜிம்மு, யோகா, வில் பயிற்சி, பால் பயிற்சி, தடகள பயிற்சி, இது எல்லா பயிற்சியும் செவ்வாய் ஹோரையில் செய்கிறது நல்லது. அதே மாதிரி அரசனை பொறுத்த வரைக்கும் அவன்கிட்ட ஆளுமை மட்டும்தான் இருக்கும்.
உட்கார்ந்த இடத்துல உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருப்பார், அவ்வளோதான். ஆனால் இராணுவம்னு ஒன்று இல்லைன்னா அந்த நாடு காலி ஆயிரும். அப்போ அந்த இராணுவம் யாருன்னா அதிகாரம், பாதுகாப்பு, ஆளுமைக்கு பக்கத்தில் அதிகாரம் இருந்தால் தான் ஆளுமை கூட செய்ய முடியும். அப்போ இந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய பயிற்சியில் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும், இராணுவத்தில் முதல்ல போகணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஹோரையை பயன்படுத்துறது மிகவும் சிறப்பு. என்னதான் ஒரு ஆளுமை இருந்தாலும் அந்த ஆளுமைக்கும் பாதுகாப்பு தேவை இல்லையா? ஜெட் பிரிவு பாதுகாப்பு ஏன் பிரதமர் கொடுக்குறாங்க? இதெல்லாம் செவ்வாயோட ஆளுமை. தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, நாட்டை காப்பாற்றணும், நாட்டுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பிரதமரை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வளர்த்துருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்போது ஜெட் பிரிவு பாதுகாப்பு, இராணுவம், இந்த கூர்க்கா, நம்ம எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் போய் போலீஸை பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஊர்லேயும் கூர்க்கான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே சைக்கிளே சுற்றி எல்லா வீதியிலையும் போயிட்டு இருப்பாங்க, பைக்கில் சுற்றி வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் செவ்வாய் ஹோரை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஊர்காவல் படை, கூர்க்கா இப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி துறைகளை போகணும்னு நினச்சிங்கன்னா செவ்வாய் ஹோரையை பயன்படுத்துறது மிகவும் சிறப்பு. அதற்கடுத்தபடியாக மேன் பவர், பவுன்சர். மேன் பவர்னால் எல்லாத்துக்குமே தான். இந்த செக்யூரிட்டி சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டடத்துக்கோ ஒரு நிறுவனத்திற்கோ ஒரு வீட்டுக்கோ பாதுகாப்புக்காக செக்யூரிட்டி அனுப்புகிறீங்க, மேன் பவர் ஆளுமையை அனுப்புகிறீங்க, ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கிறீங்க, அப்படிப்பட்ட நபரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வளர்த்துருக்கும். அப்போ மேன் பவர், பவுன்சர், பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பவுன்சர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு செவ்வாய் வளர்த்துருக்கும். இந்த பவுன்சர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் ஜிம்மு தொடங்குறீங்க, ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி போடுறீங்க, எல்லாமே செவ்வாய் ஹோரையில் பயன்படுத்துறது மிகவும் சிறப்பு. செவ்வாய் ஒன்றும் கெட்டது கிடையாது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் முழுமையான கெட்டவன் கிடையாது. திருமணத்தில் தாம்பத்திய சுகத்தை மட்டும் தடை பண்ணக்கூடிய நபராக இருக்கிறதுனால சுபகாரியமாக இருக்கக்கூடிய திருமணம், காதுகுத்து, வளகாப்பு இப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்து நல்ல காரியங்களை தாராளமாக செவ்வாய் ஹோரையில் செய்யலாம். நீங்கள் வாகனம் வாங்குறீங்கன்னா அதை வாங்க வேண்டாம். வாகனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் வச்சு ஓட்டணுங்கிறதுனால வாகனத்தை வாங்க வேண்டாம். ஆனால் டிராக்டர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க விவசாயத்துக்கு, செவ்வாய் ஹோரையை பயன்படுத்தி தான் வாங்கணும். நெற்கதிர் அறுக்கக்கூடிய மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, செவ்வாய் ஹோரையை பயன்படுத்தி தான் வாங்கணும். மஞ்சள் அடிக்கக்கூடிய மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, செவ்வாய் ஹோரையை பயன்படுத்தி தான் வாங்கணும். அப்போ விவசாயத்துக்கு தேவையான ட்ரில்லரோ டிராக்டரோ இப்படிப்பட்ட விஷயங்களை வாங்கும் பொழுது செவ்வாய் ஹோரையை பயன்படுத்தி வாங்கினீங்கன்னா அபரிமிதமான முறையில் ஆதாயம் கிடைக்கும். கால்நடைகள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக செவ்வாய் ஹோரையில் வாங்கலாம், மாதிரிலாம் தப்பு கிடையாது. உணவு தானியங்களுடைய விதைகளை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா செவ்வாய் ஹோரையை பயன்படுத்தி வாங்கினீங்கன்னா அது பூமிகாரகனுக்கு அதிபதியாக அவர் இருக்கிறதுனால அபரிமிதமான மகசூல் கிடச்சி லாபம் கிடைக்கும். அதற்கடுத்து இந்த ஸ்டண்ட் நடிகரெல்லாம் இருப்பாங்க, டூ போட்டு மேலேருந்து கீழே விழுகிறது, இப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் ஸ்டண்ட் தனியாக வச்சுருப்பாங்க. அதற்கடுத்து சினிமா துறையில் டூ போட்டு நடிக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஹோரையை பயன்படுத்தி அந்த நேரத்தில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கனாலோ இல்லை அந்த நேரத்தில் பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சிங்கனாலோ உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க. அதற்கடுத்தபடியாக இரவு நேர உணவகம் வச்சு நடத்துகிறவங்களை பொறுத்த வரைக்கும் இரவு நேர உணவகத்தை ஆரம்பிக்கக்கூடிய நேரம் முதல் டைம் மட்டும் செவ்வாய் ஹோரையை பயன்படுத்தி ஆரம்பிச்சிங்கன்னா அபரிமிதமான முறையில் ஆதாயம் கிடைக்கும். அதற்கடுத்தபடியே விஐபி, வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். உங்கள் வாழ்க்கையில் தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அப்படிப்பட்ட யோகத்தை அனுபவித்து 4 பேர்த்துக்கு மத்தியில் கௌரவமான வாழ்க்கை வாழ முடியும். ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, தர்மகர்த்தா, கணக்கு பிள்ளை, கொத்துக்காரர், இப்படி ஊருக்குள்ளே ஒரு முக்கியஸ்தானமான ஒரு பொறுப்புகள்லாம் சில பேர்த்துக்கு ஒப்படைச்சிருப்பாங்க. அவங்க வசதி வாய்ப்புகள் இல்லாட்டியும் கூட வார்த்தைக்கு மற்ற மனிதர்கள் கட்டுப்படுவாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் செவ்வாய்ங்கிறது வலுத்து இருக்கக்கூடிய நபர்களாக அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களை சந்திக்க போகும் பொழுது செவ்வாய் ஹோரையை பயன்படுத்தி போனீங்கன்னா அந்த காரியம் அபரிமிதமான லாபம் கிடைக்கும். நீங்கள் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறீங்க, பலசரக்கு கடை ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறீங்க, இறைச்சி கடை ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறீங்க, மீன் கடை ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறீங்க, இப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஹோரையை பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும். முக்கியமாக செவ்வாய்க்கு முருகு கடவுளை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் பார்த்தீங்கன்னா சாய்பாபா பெரிய அளவில் ஃபேமஸ் பண்ணி கொண்டாடினாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் பார்த்துட்டிங்கன்னா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிற விஷயத்தையும் கல்கி பகவானையும் கொண்டாடினாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய அம்மன் கடவுளை பெரிய அளவில் கொண்டாடினாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பண சமயம் விமரிசையாக கொண்டாடினாங்க. இந்த 2025ங்கிறது முருகனுக்கு உகந்த காலமாக இருக்கிறனால இன்றைக்கி ட்ரெண்டிங்கான ஒரு கடவுள் யாருன்னா முருகன் தான். நீங்கள் ஸ்டேட்டஸை பாருங்கள், வழிபாடை பாருங்கள், எல்லா பெண்களும் எல்லா ஆண்களும் பெரிய அளவில் வழிபடுறத பார்த்தீங்கன்னா முருக கடவுளாக இருப்பாங்க. கடவுள் வழிபாடு கூட ட்ரெண்டிங் ஆகிறத இப்போ சமீப காலமாக இணையத்தின் மூலிமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ முருக கடவுளோட வழிபாடு தான்
2025 மிக ஃபேமஸாக இருக்க போகுது. இந்த செவ்வாய் ஹோரையை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் தொடங்கும், எந்த நேரத்தில் முடியுங்கிற விஷயத்த பார்த்துடலாங்க. நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையான முறையில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7 தான் செவ்வாய் ஹோரை ஆரம்பிக்குதுன்னா, புதன்கிழமை விட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு 7 to 8 அதோட கன்சல்டன்சி வரும். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு காமிக்கிறேங்க, பாருங்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள செவ்வாய் ஹோரைனா, புதன் விட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு 7 to 8 செவ்வாய் ஹோரை, வெள்ளிக்கிழமை விட்டு சனிக்கிழமை 8 to 9 செவ்வாய் ஹோரை, ஞாயிறு விட்டு திங்கட்கிழமை 9 to 10 செவ்வாய் ஹோரை. இதோட கன்சல்டன்சி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ செவ்வாய் விட்டு புதன்கிழமை அன்னைக்கு 10 to 11 செவ்வாய் ஹோரை, வியாழன் விட்டு வெள்ளிக்கிழமை 11 to 12 செவ்வாய் ஹோரை, சனிக்கிழமை விட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் 12 to 1 செவ்வாய் ஹோரை, திங்கட்கிழமை விட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் 1 to 2 செவ்வாய் ஹோரை, புதன் விட்டு வியாழக்கிழமை மதியம் 2 to 3 செவ்வாய் ஹோரை, வெள்ளிக்கிழமை விட்டு சனிக்கிழமை அன்னைக்கு 3 to 4 செவ்வாய் ஹோரை, ஞாயிறு விட்டு திங்கட்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 4 மணிலிருந்து 5 மணிக்குள்ள செவ்வாய் ஹோரை, செவ்வாய்க்கிழமை விட்டு புதன்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 5 to 6 செவ்வாய் ஹோரை, வியாழன் விட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள செவ்வாய் ஹோரை, சனி விட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு 7 to 8 செவ்வாய் ஹோரை, திங்கள் விட்டு செவ்வாய்க்கிழமை அன்று மீண்டும் இரவு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள செவ்வாய் ஹோரை. இந்த ஹோரையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதோட கன்சல்டன்சி வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எளிமையான முறையில் நம்ம மனப்பாடம் பண்ணாமே கற்றுக்கலாம், பயப்பட தேவையில்லை. இது சரியாக தான் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்று வரக்கூடிய ஹோரையை பொறுத்த வரைக்கும் காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 செவ்வாய் ஹோரை சரியாக வந்துருச்சுன்னா, காலையில் 6, மதியம் 1, இரவு 8 மணி சரியாக வந்துருச்சு அப்படின்னா உங்களை பொறுத்தவரை இந்த ஹோரையை கரெக்டாக எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ஹோரையை பயன்படுத்தி எந்த லக்கணத்தில் இருக்கவங்க அபரிமிதமான முறையில் யோகத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குரு அணி லக்னங்களாக இருக்கக்கூடிய மேசம், விருச்சிகம், தனுசு, மீனம், கடகம், சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஹோரையை பயன்படுத்தி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது யோகம் கண்டிப்பாக கிடைக்கும், அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும். லக்னம், லக்னாதிபதி கெட்டுப்போய் ராசியே பிரதானமாக இருந்து வழிநடத்தக்கூடிய சூழ்நிலையில் மேசம், விருச்சிகம், தனுசு, மீனம், கடகம், சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அபரிமிதமான யோகத்தை கொடுத்தே தருங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பேரை சந்திக்கலாம். வணக்கம். இளைய தளபதி விஜய் தமிழகத்தை ஆளுவாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். கர்ம வினைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 1.5 மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டதை விரும்பினதை அத்தனை அடையணும்னா இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவை சந்திக்கலாம். வணக்கம்.